விண்டோஸ் 11ஓட நெக்ஸ்ட் மேஜர் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 25S2. ஸோ அந்த விண்டோஸ் 11 25S2க்கான ஃபர்ஸ்ட் இன்சைடர் ப்ரிவியூ பில்ட் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இன்சைடர் ப்ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தலாம். இந்த விண்டோஸ் 11 25S2 அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பப்ளிக் ரோட் வந்து ஆக கிடையாது. ஒன்ஸ் அந்த ப்ரிவியூ பில்ட் டெஸ்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பப்ளிக் ரோட் வந்து இருக்கும். அந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் டு செப்டம்பர் அந்த டைமில் வந்து ரிலீஸ் ஆகும். அப்போ நீங்கள் சிஸ்டமோட செட்டிங்ஸ் பேஜில் போய் அப்டேட் பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு இந்த அப்டேட் நான் இப்போ யூஸ் பண்ணி ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் செட்டிங்ஸ் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப்டேட்னு இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் இன்சைடர் ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்கும். அங்கே போனீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வச்சு கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அப்டேட் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பில்ட் வந்து ட்ரை பண்ணாதீங்க. நிறைய பக்ஸ் எரர்லாம் இருக்க சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஸ்டேபிள் வந்து வெயிட் பண்ணுங்க. அதில் மோஸ்ட் எந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இப்போ நம்ம வந்து என்னென்ன ஃபீச்சர் வந்திருக்கு ஸோ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓஎஸோட வெர்ஷன் பார்த்துடலாம். ஸோ இங்கே நம்ம செட்டிங்ஸ் போகலாம். செட்டிங்ஸில் சிஸ்டம் தென் லாஸ்ட்டில் வந்தோம் அப்படின்னா அபோட்னு இருக்கும். ஸோ அபோட்டில் கொஞ்சம் கீழே வந்தோம் அப்படின்னா விண்டோஸ் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இங்கே வந்து பாருங்கள் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 25S2. ஓஎஸோட பில்டு வந்து பார்த்தீங்கன்னா 26200.5702. எடிஷன் வந்து பாருங்கள் இன்சைடர் ப்ரிவியூவில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இன்சைடர் ப்ரிவியூவில் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா புது ஃபீச்சர் வந்து உடனே கிடைக்கும். அட் த சேம் டைம் முதல்ல சொன்ன மாதிரி தான் பக் வந்து இருக்கும். ஸோ இதில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு அந்த விண்டோஸ் அப்டேட்னு இருக்கும். அந்த விண்டோஸ் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு விண்டோஸ் இன்சைடர் ப்ரோக்ராம் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் லோட் ஆகும். உள்ளே போனதுக்கப்புறம் லோட் ஆகிட்டு உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து கனெக்ட் பண்ணி கேட்கும். ஒன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த புது அப்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடர் ப்ரிவியூ செக் பண்ணாதீங்க. மேபி அதில் பக்ஸ்லாம் இருக்க சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஸ்டேபிள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு என்னென்ன புது ஃபீச்சர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் அந்த பேட்டரி ஐக்கானில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. ஸோ முதல்ல நம்ம பேட்டரி வந்து பர்சன்டேஜ்லாம் வந்து காட்டாது. ஜஸ்ட் நம்ம பேட்டரியோட ஐக்கான் மட்டும் தான் வந்து காட்டும். பட் பேட்டரி பர்சன்டேஜ் நம்ம டாஸ்க் பார்க்க இருக்கிற மாதிரி காட்டணும் அப்படின்னா தனியாக ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பேட்டரி பர்சன்டேஜ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இது நம்ம ஜஸ்ட் செட்டிங்ஸில் போய் நம்ம ஈஸியாக எனேபிள் பண்ணிக்க முடியும். ஸோ ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பவர் அண்ட் ஸ்லீப் செட்டிங்ஸ். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பர்சன்டேஜ் அப்படின்னு இருக்கு. ஜஸ்ட் நம்ம ஆன் ஆர் ஆஃப் பண்ணுறது மூலமாக எனேபிள் பண்ணிக்க முடியும். இந்த ஃபியூச்சர் அப்டேட்லேருந்து வரப்போகுது. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டார்ட் மெனுவில் வந்து இப்போ நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இங்கே 3 டிஃப்ரெண்ட் ஆஃப் கேட்டகரிஸ் வந்து பார்க்க முடியுது. பின், அதுக்கப்புறம் ரெக்கமெண்டட், அதுக்கப்புறம் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பின் அப்படின்னா நம்ம பின் பண்ண ஃபைல் எல்லாமே இருக்குது. தென் ரெக்கமெண்டட் அப்படின்னா வந்து நம்ம ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ஃபைல் எல்லாமே காட்டுது. ஆல்ன்ற பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க ஆப் எல்லாமே வந்து இப்போ அதுவே குரூப்பாக வந்து கிரியேட் ஆயிருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொரு குரூப்லையும் நமக்கு ஒரு சில ஆப் வந்து இருக்குது. அந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா வேற குரூப்புக்கு நம்மளால் வந்து பார்த்தா மாற்றி வைக்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். அது ஜஸ்ட் நம்ம மூவ் பண்ணவே முடியல. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபோன் லிங்க் வந்து மூவ் பண்ண ட்ரை பண்ணுறோம். அது வந்து பார்த்தா மூவ் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது பண்ணிக்க முடியும். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா பின்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுன்ற ஆப் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு ஆப் வந்து அதுக்கு மேலே வந்து ப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிரும். தென் அதுக்கப்புறம் அந்த ஃபோல்டருக்கு நீங்கள் நேம் செட் பண்ணிக்க முடியும். கீழே இருக்கிற அந்த கேட்டகரிஸில் ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ண முடியல. பட் மேபி ஃபியூச்சர் அப்டேட்டில் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் வந்து காட்டுது. கேட்டகரி, கிரிட், லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேட்டகரியில் நமக்கு வந்து பார்த்தா ஃபோல்டர் வைஸில் வந்து காட்டும். தென் அதுக்கப்புறம் கிரிட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபோல்டர் தென் அதுக்கப்புறம் ஆப்ஸ் சைடில் வந்து காட்டுது. இது லிஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. ஸோ இந்த மாதிரி நம்ம புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பேஜ் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு சில ஆப்ஷன்லாம் முதல்ல இருந்தது தான். செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா பர்சனலைசேஷன் அங்கே நமக்கு ஸ்டார்ட்னு இருக்கும். அந்த ஸ்டார்ட்குள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு சில ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த பின் ஆப்ஸ்லாம் வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா ஆஃப் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் புதுசாக நம்ம ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறோம். அது நம்ம காட்டணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். தென் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டர்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நமக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது. பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த ஃபோல்டருக்குள்ளே போனோம் அப்படின்னா செட்டிங்ஸு, ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், டவுன்லோட், மியூசிக், பிக்சர் எல்லாம் வந்து காட்டுது. ஒன்ஸ் நம்ம இது எனேபிள் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்ட் மெனுவில் கீழே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. நீங்கள் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் நமக்கு அந்த இடத்துல பவர் மெனு மட்டும் தான் இருக்கும். இப்போ நமக்கு அந்த இடத்துல வந்து வேணுன்ற ஐக்கான் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் ஃபைல் எக்ஸ்ப்ளோர் மட்டும் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை மட்டும் எனேபிள் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோருக்கான ஷார்ட்கட் வந்துருக்கும். கிளிக் பண்ணீங்க அப்போ டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபோல்டர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் மெனுலேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் லிங்க் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட்டில் உங்களுக்கு இந்த டிவைஸ் காட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபோன் லிங்க் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்புக்குள்ள நமக்கு ஜஸ்ட் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டார்ட் மெனு வந்து பார்த்துக்க முடியும். இது நம்ம ப்ளூடூத்லேருந்து கனெக்ட் ஆயிரும். அட் த சேம் டைம் இன்டர்நெட் கண்டிப்பாக இருக்கணும். இதை கஸ்டமைஸ் பண்ணுற செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் நமக்கு வந்து அதே சேம் ஸ்டார்ட் தான். அங்கே வந்து பார்க்கலாம். ஸோ மொபைல் டிவைஸின் ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டார்ட் மெனு வந்து காட்டும். ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டார்ட் மெனு வந்து காட்டாது. இந்த ஃபோன் லிங்க் ஆப் மூலமாக நம்ம டேரெக்டாக வந்து பார்த்து இங்கிருந்தே கால்ஸ்லாம் பண்ணிக்க முடியும்.
தென் ஸ்டார்ட் மெனுவில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்கள் பிசி ஆர் லேப்டாப்பில் இருக்கிற ஃபைலை டேரெக்டாக மொபைல் சென்ட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட் இன்டர்ஃபேஸில் செலக்ட் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். அந்த செலக்ட் ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஃபைல் அப்படின்ட்டு கேட்கும். ஜஸ்ட் நீங்கள் அந்த ஃபைல் செலக்ட் பண்ணி ஈஸியாக சென்ட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் ஸ்டீம் செட்டப் வந்து பார்த்து சென்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சென்ட் ஆயிருச்சு. தென் அதுக்கப்புறம் கிறிஸ்டல் டிஸ்க்னு இருக்குது. இதையும் நான் வந்து பார்த்து கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிக்கிறேன். இந்த 2 ஃபைல் நமக்கு வந்து ஃபோனில் வந்துருச்சு. ஃபோனில் வந்த உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். நமக்கு வந்து பாருங்க கிறிஸ்டல் டிஸ்க் அது வந்து சென்ட் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு. இதுக்கு முன்னாடி ஸ்டீம் வந்து சென்ட் பண்ணோம். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு. இங்கே வந்து பார்க்கலாம். ஷார்ட்கட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஷார்ட்கட் மூலமாக ஈஸியாக நம்மளோட ஃபைலை சென்ட் பண்ணிக்க முடியும். தென் இது மட்டும் இல்லாமல் நமக்கு எந்த ஒரு ஃபைலோ அந்த ஃபைல் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சென்ட் டு ஃபோன் அப்படின்னு இருக்கும். சிங்கிள் கிளிக்கில் நம்மளோட பிசி இருக்கிற ஃபைல் எல்லாமே மொபைலுக்கு ஷேர் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நோட் பேடில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலோ இட்ஸ் சாம்பிள் டெக்ஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணியாச்சு. தென் சாம்பிள் டெக்ஸ்ட் மேலே உங்களுக்கு வந்து H1 அப்படின்ட்டு இருக்கும். அதை செலக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில், சப்டைட்டில், ஹெட்டிங் அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணுன்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நோட்ஸில் டைப் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டுக்கு வந்து லிங்க் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எந்த டெக்ஸ்ட்டோ அந்த டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிங்க அப்படி லிங்க்ன்றோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ்ன்ற இடத்துல வந்து என்ன லிங்க்கோ அதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லிங்க் கிளிக் பண்ணும்போது டேரெக்டாக அந்த வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். தென் ஃபைனலாக நமக்கு லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விஜிட் ஆட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு அந்த விஜிட் வந்து இருக்கும். ஸோ எனக்கு இன்னும் அந்த அப்டேட் வந்து கிடைக்கல. ஸோ அந்த அப்டேட் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் பாருங்கள். ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜிட்ன்ற இடத்துல வந்து நிறைய கஸ்டமைசேஷன் வந்து இருக்குது. இதை டேரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்கள் லாக் ஸ்க்ரீன் வந்து ஆட் ஆயிரும். இப்போ எக்ஸாம்பிள் கவுண்ட் ஒன்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். இந்த கவுண்ட் ஒன் நீங்கள் ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு என்ன கவுண்ட் ஒன் அது இன்னும் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஜஸ்ட் லாக் ஸ்க்ரீன் நோட்டிஃபிகேஷனாக பார்த்துக்க முடியும். இது மட்டும் இல்லை நிறைய விஜிட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு விண்டோஸ் 11 25S2 எனக்கு இந்த ஃபீச்சர்லாம் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ கைஸ், ஸோ இப்போதைக்கு நமக்கு இந்த மாதிரி அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் வந்து பார்த்தோன்னா பேட்டரி பர்சன்டேஜ் வந்து டாஸ்க் பாரில் காட்டுறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் விண்டோஸ் 7 10 எல்லாம் யூஸ் பண்ணும்போது பேட்டரி பார் அப்படின்னு சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டாஸ்க் பாரில் எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து காட்டும். அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். தென் விண்டோஸ் 11 வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பார் சாஃப்ட்வேர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது இல்லை. தென் அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் போய் ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா டாஸ்க் பாரில் பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு வந்து காட்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம தேர்ட் பார்ட்டி ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ விண்டோஸ்லேயே வந்து அஃபிஷியலாக வந்து கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் மெனுலேயும் வந்து பார்த்துருப்பீங்க ஒரு சில சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபோன் லிங்க் வந்து டாஸ்க் பாரில் ஆட் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்துக்க முடியும். தென் லாக் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இந்த ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய ஃபீச்சர்லாம் வரக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஒன் டெஸ்டிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி முடிச்சக்கப்புறம் பப்ளிக் ரோல் வந்து ஆகும். அப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பப்ளிக் ரோல் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அதில் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.